நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு வட்டத்துக்கும், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறோம். இப்படி சிறு குறு நடுத்தர தொழில்கள் சிறந்து விளங்குகிற இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் சிலவற்றை ஹைலைட்ஸாக சொல்லணும்னா, நாமக்கல் நகராட்சி மாநகராட்சியானது ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், பள்ளிப்பாளையம் ஆலப்பாளையம் படவீடு கூட்டு குடிநீர் திட்டம், மோகனூர் புதிய குடிநீர் திட்டம், ராசிபுரத்தில் புதிய அரசு மாவட்ட மருத்துவமனை, திருச்செங்கோட்டில் புதிய அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை சித்த மருத்துவமனை கட்டடம், நாமக்கல் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம், சேந்தமங்கலத்தில் சார் பதிவாளர் அலுவலக கட்டடம், ராசிபுரம் திருவள்ளூர் கல்லூரியில் புதிய கட்டடம், குமாரபாளையத்தில் வட்டாட்சியர் அலுவலகம், நாமக்கல் அறிவுசார் மையம், தினசரி சந்தை, ஒழுங்குமுறை விற்பனை கூடம், புதிய பேருந்து நிலையம், திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கலைக்கல்லூரி திறப்பு, 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பால் பண்ணை பால் பதப்படுத்தக்கூடிய ஆலைன்னு ஏராளமாக செஞ்சு தந்திருக்கிறோம். அந்த உரிமையோடும் இன்னும் நிறைய செஞ்சு தர வேண்டும் என்ற உறுதியோடும் தான் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆனால் பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்படி சாதனைகளை பட்டியலிட்டு பேசுகிறாரா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு? அலங்கோலத்துக்கும் அவலத்துக்கும் எடுத்துக்காட்டா ஒரு ஆட்சியை பழனிசாமி நடத்திட்டு இருந்தார். குட்காவில் ஆரம்பிச்சு நெடுஞ்சாலை வரைக்கும் ஊழல்கள், முறைகேடுகள், கூவத்தூர் தொடங்கி குடநாடு கொலை வரைக்கும் விலகாத மர்மங்கள், தூத்துக்குடி துப்பாக்கி சுடு முதல் பக்கத்தில் இருக்கிற பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகள் வரைக்கும் மக்கள் கதறல்கள். பழனிசாமி ஆட்சியில் எதிலும் கலெக்ஷன், எல்லாத்திலையும் கரப்ஷன், எதுக்கெடுத்தாலும் கமிஷன். வள்ளுவருக்கு காவி பூசினாலும் கப்சிப், எம்ஜிஆருக்கு காவி பூசினாலும் கப்சிப். இதுதான் பழனிசாமியுடைய ஆட்சியின் நிலைமை. அதிமுக ஆட்சியே இவ்வளவு கேவலமாக இருந்துச்சுன்னா, என்டிஏ ஆட்சின்னு பாஜக தமிழ்நாட்டில் மொத்தமாக ஆட்டம் போட ஆரம்பித்தா என்ன ஆகும்? மதவாதம் தலை தூக்கும், கலவரங்கள் உண்டாகும், மக்கள் பிளவுபடுவாங்க, மாநில உரிமைகள் பறிக்கப்படும், குலக்கல்வியை கொண்டு வருவாங்க. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் உருவாக்கின இந்த நவீன தமிழ்நாட்டை வளர்ச்சியை நாசப்படுத்திடுவாங்க. இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பாங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினரோட இடஒதுக்கீட்டை பறிப்பாங்க. சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டை மகாராஷ்டிரா பாணியில் ரத்து செய்வாங்க. தமிழை சிதைக்க இந்தியை திணிப்பாங்க. ஏன்? தமிழ்நாடு என்ற அடையாளத்தை அழித்து தட்சிண பிரதேசன்னு பெயரை மாற்றிடுவாங்க. அதுக்காகத்தான் பாஜகவுக்கு பழனிசாமி வாக்கு கேட்டு வரார். அதனால தான் இந்த தேர்தலை தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை நீங்கள் கொடுக்கணும்.
தவறுக்கு மேல் தவறுகளை செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டரான இடம்தான் பாஜக என்கிற வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு விழுகிற வாக்குகள். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு விடக்கூடிய தடை கற்கள். எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் மண்ணோடும் வீழ்த்தப்படணும். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். நினைச்சு பாருங்க, 2021 உங்க ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்தோம். இன்றைக்கு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை தலைநிமிர வச்சிருக்கிறோம். ஏன்? இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா துறைகளும் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா, மக்கள் மனசை வெல்லணுமோ தமிழ்நாட்டை திமுக என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அங்க முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் என்ன மாதிரியான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துகிறாருன்னு பார்க்கணும். அதை அப்படியே அந்த மாநிலத்தில் செயல்படுத்தினா போதும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லாட்சியை கொடுக்கிற காலத்தில் தான் திராவிட மாடல் ஹீரோ ஆஃப் இந்தியா என்று பெயர் எடுத்திருக்கு. அப்படிப்பட்ட நம்மோட திட்டங்களை நான் கொஞ்சம் ரிவைன் பண்ணி சொல்லட்டுமா? மே 7, 2021 ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.